விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அப்படி கோயில்களுக்கு நாம சில பொருட்களை தானமாக கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எண்ணெய், அந்த கோயில்ல எரியிற அந்த தீபத்திற்கு உண்டான எண்ணெயை நம்ம சார்பில் தானமாக கோயிலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படிப்பட்ட உடல் நல குறைபாடும் தீரும். சார், வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, இல்லை சின்னவங்களே இருக்கிறாங்க, உடல் சுகம் இல்லை, ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு எண்ணெய் பொருளை தானமாக கொடுங்கள். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பால், தயிர், நெய், சமையலுக்கு உண்டான பொருட்கள், அரிசி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமான முறையில் இருந்து வந்த கிரகதோஷங்கள் நீங்குகிறது. அரிசி தானமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒவ்வொரு பொருளையும் தானமாக கொடுக்கும் பொழுது